கூலி படத்தினுடைய பிஸ்னஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உச்சம் தொட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் வெளிநாடுகளில் வந்து வேற எந்த தமிழ் படமே இவ்வளவு தியேட்டரில் ரிலீஸ் ஆனதே இல்லை. முதல் முறையாக கூலி படம் 110 நாடுகளில், அதாவது தியேட்டர்ஸ்ன்னு பார்த்தா ஒரு 5000 10,000 எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகும். ஆனால் உலக நாடுகளில் 110 நாட்டில் ஒரே நாளில் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரைட்ஸை வாங்கினது யார் அப்படின்னா வெளிநாட்டு உரிமையை ஹம்சினி என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் கைப்பற்றிருக்காங்க. அது மாதிரி இது வரைக்கும் வேறு எந்த படமுமே விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து இந்த படத்தை கைப்பற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த படம். காரணம் வந்து ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய முந்தைய படத்தினுடைய வசூல் சாதனை, அடுத்து லோகேஷ் கனகராஜனுடைய கிராஃப், இது ரெண்டும் சேர்றப்ப உலகத்தில் வந்து அவ்வளோ ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு. அதனால் வந்து போட்டி போட்டு இந்த எல்லா கண்ட்ரிலையும் கூலி படத்தை ரிலீஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. அதனால் வேர்ல்டு வைடு ஒரு 10,000 to 15,000 ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அது மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தா சன் பிக்சர்ஸ் தான் அந்த தயாரிப்பு நிறுவனம், அவங்க தான் டேரக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி மற்ற 4 லாங்குவேஜ்லையும் இந்த படம் ஆல்ரெடி சோல்ட் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபைனலாக வந்து இந்த கேரளா உரிமையை இன்னைக்கு ஈவினிங் வந்து அறிவிக்கிறாங்க. ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க தான் இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே தெலுங்கு உரிமையை தில்ராஜு தலைமையில் இருக்கிற ஏஷியன் என்டர்டைன்மெண்ட் அவங்க வாங்கிட்டாங்க. அது மாதிரி கர்நாடகத்தில் வந்து ஏவி மீடியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் கர்நாடக உரிமையை கைப்பற்றி இருக்கு. அதே மாதிரி ஹிந்தி ரைட்ஸை வந்து தர்மா என்டர்டைன்மெண்ட் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற 4 லாங்குவேஜ்லையும் மிகப்பெரிய தொகைக்கு இந்த படம் விற்பனை ஆயிடுச்சு. ஸோ ரிலீஸுக்கு முன்னாடியே அவங்க போட்ட படத்தோட டபுள் மடங்கு ப்ராஃபிட், அதாவது டேபிள் ப்ராஃபிட் அப்படிம்பாங்க இல்லையா, அதை வந்து கூலி படம் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தியேட்டர்கள் ரிலீஸ், சேட்டலைட் ரைட்ஸு, ஓடிடி ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸ், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் தான். ஸோ போன படத்துக்கே வந்து நேராக வந்து தயாரிப்பு நிர்வாகியாக இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் நேராக போயஸ் கார்டன் போய் ரஜினிக்கு ஒரு பென்ஸ் காரே பரிசளித்தார். இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகணும் அதோட பெரிய கிஃப்டாக கொடுக்க போவார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஸோ தமிழ் சினிமா இது வரைக்கும் பண்ண முடியாத ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா 1000 கோடி. கடைசியாக ரஜினி நடித்த நெல்சன் டைரக்ட் பண்ண ஜெயிலர் படம் ஒரு 650 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. அதுதான் பெஞ்ச் மார்க்காக இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஹிந்தியில் நிறைய படங்கள் 1000 கோடி வந்துருச்சு, தெலுங்கில் பண்ணிட்டாங்க, கர்நாடகத்தில் பண்ணிட்டாங்க. தமிழில் மட்டும் இந்த 1000 கோடி அப்படிங்கிற ஒரு இமாலய சாதனையை வேறு எந்த படமே பண்ணலை. அந்த ஒரு சாதனையை நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தின் மூலிமா முறியடிப்பார். ஏன்னா இது வந்து அவ்வளோ பிஸ்னஸ் ஆகிருக்கு. அதனால் 1000 கோடி ரூபாங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கை தொட்டு ஃபஸ்ட்டு படமாக 1000 கோடி கிளப்பில் கூலி படம் இணையும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்கிறாங்க சினிமா நோக்கர்கள். காரணம் வந்து அந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஏற்கனவே வெளியான அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சிக்கிடு பாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும் அவ்வளவு தெரிக்க விட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. லாஸ்ட்டாக அமீர் கானோட கேரக்டரை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஸோ பாலிவுட்டுக்கு அமீர் கான் இருக்காரு, அடுத்தது டோலிவுட்டுக்கு பார்த்தா நாகார்ஜுனா இருக்காரு, மலையாளத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஷாகின் ஷோபிக் அப்படின்ற ஒரு மஞ்சுமெல் பாய்ஸில் நடித்த நடிகர் அவர் உள்ளே இருக்காரு. தமிழில் பார்த்தா சத்யராஜ், அப்புறம் வந்து நம்மளோட ஸ்ருதிஹாசன் உள்ளே இருக்காங்க. இப்படி மல்டி ஸ்டார்ஸ் உள்ளே இருக்கிறதுனால இந்த படம் ஒரு பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட் 14. இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்து வரும் 27ஆம் தேதி நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னும் பெரிய லெவலில் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்க போது தொடர்ந்து. ஸோ ஆகஸ்ட் 14 வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் காத்துருக்கு. அதனால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிச்சயமாக இந்த படம் வசூலில் மட்டுமல்ல ரிலீஸ்லேயும் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம்.